அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காணாமல் போன தாய் பலியான நிலையில் தாயை தேடிச் சென்ற மகனும் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியநாராயணன் வழங்கிட கேட்கலாம். சூரியநாராயணன், என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டேரி பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் மெஹ்ரூன் என்ற மூதாட்டி கடந்த 5ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் திரும்பி வரவில்லை என்று குடும்பத்தினர் அந்த பகுதி முழுவதும் தேடி வந்த நிலையில் 6ஆம் தேதி குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மூதாட்டி குடியிருந்த பகுதியில் தேடுதல் பணி நடத்தி வந்தனர். மூதாட்டிக்கு பைரோஸ்கான் மற்றும் முபாரக் என்ற 2 மகன்கள் உள்ள நிலையில் இருவருமே வெளியூரில் வேலை செய்து வந்தனர். மூதாட்டி அவருடைய தாயுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று மாலை அவரது மூத்த மகன் பைரோஸ்கான் அவரது தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே உள்ள புதர் பகுதியில் தேட சென்ற பொழுது அங்கு மூதாட்டி இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டு அவரது மகன் ஓடி போய் தாயின் சடலத்தை தொட்ட பொழுது மின்சாரம் தாக்கி பைரோஸ்கான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதற்கட்டமாக அந்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் வனத்துறையினர் ஆகியோர் பைரோஸ்கானின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்பு அடர்ந்த புதர் பகுதியில் இருந்த மூதாட்டியின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் லாலி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் புதர் மண்டி கிடந்த பகுதியில் உயர் மின் அழுத்த கம்பி அறுந்து கிடந்ததும், விறகு சேகரிக்க போது மூதாட்டி உயிரிழந்ததும், அவரை தேடி சென்ற மூத்த மகன் உயிரிழந்ததும் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி சூரியநாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.